அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் திரும்ப அன்மியூட் பண்ணிட்டு எல்லாரும் எப்படி சொன்னாங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற உங்க கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாங்க. சரி. ஓகே ஓகே சார், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆண் ஜாதகங்க. ஜாதகர் பிறந்தது 6/2/1993 2:55 AM வேடசந்தூர்ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த லக்னம் விருச்சிக லக்னங்க, ராசி கடக ராசிங்க. ஜாதகர் பிறந்தது பூசம் 2ல பிறந்திருக்கிறாரு. சனி தசைங்க. பிறக்கும்போது சனி தசை. 12 வருஷம் 7 மாசம் 3 நாள். ஜாதகர் பிறந்த திதி வளர்பிறை சதுர்த்தசி திதியில பிறந்திருக்கிறாரு. கரணம் வணிசை கரணம். யோகம் ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்திருக்கிறாருங்க. அவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது கேது தசை நடந்துட்டு இருக்குங்க. கேது தசையில சூரிய புக்தி 13 ஆகஸ்ட் 2024 வரைக்கும். அவரோட கேள்விகள் குழந்தை பாக்கியம் எப்போ, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்போ சரியாகும், நிரந்தரமான தொழில், நிம்மதியான வாழ்க்கை எப்போ இருந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாருங்க. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சுக்கிறீங்களா? ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா இது ஆண் ஜாதகம். பிறந்த தேதி 6/2/1993 2:55 AM வேடசந்தூர். இப்போ இதோட ஜாதக அமைப்பு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னமா இருக்கு. இப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ல பகை வீட்டுல மறைஞ்சிருக்காரு. ஏதாவது ஒரு சுபத்தன்மை பார்வை இருக்கா அப்படின்னா இல்ல. அப்போ லக்னாதிபதியே லக்னத்துக்கு 8ல மறைகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே கடகத்துல உங்களுக்கு சந்திரன் ஒரு ஆட்சி பலம், ஒரு பௌர்ணமி சந்திரனாயி நல்லா இருக்குங்க. ஆக லக்னாதிபதி 8ல மறைஞ்சாலும் ராசி அதிபதி ராசியிலேயே இருந்தே ஒரு பௌர்ணமி சந்திரனா வந்து சூப்பரா இருக்காருங்க. ஆக அப்ப வந்து கடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து ஜாதகருக்கு அதிகமா ஒரு இருக்கும். ஏன்னா ஒரு விருச்சிகத்துக்கு பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே ராகுவும் இருக்குங்க. அப்ப அந்த மாதிரியான அமைப்பு ராசி லக்னம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆக ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு 50% வந்து நல்லாவே இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா லக்னாதிபதி அப்படின்ற சம்பந்தப்பட்டது வரப்ப லக்னத்துல ராகு அப்படின்ற விஷயம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் படல. விருச்சிகத்துல லக்னத்துல ராகு அப்படின்ற விஷயம் இருக்கிறது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரோட ஒரு ஹெல்த், ஒரு மைண்ட் டிப்ரெஷன் அப்படின்ற விஷயத்து இருக்கும். லக்னாதிபதி அட்டமத்துல மறைகிறது. அப்ப செவ்வாய் அந்த 8ல போகும்போது பாத்தீங்கன்னா வம்புகளுக்கு பிரச்சனைகள், ஒரு போராட்டம். சார் ஒரே நிமிஷம் சார், அவரு ஜாதகர் காணுங்க. ஒரே நிமிஷம் அவர் வந்துட்டுங்களா? அவர் வராம சொல்லி என்ன பிரயோஜனங்க? ஒரே நிமிஷங்க, ஏதாவது கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஓகே. கண்ணன் வணக்கம். கண்ணன் நல்லா இருக்கீங்களா? கண்ணன் மியூட்ல இருக்கிறீங்க. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கிறேன் சார். டியூட்டிலயா வெளியில இருக்கீங்களா? வீட்டுல தான் சார் இருக்கிறேன் இன்னைக்கு. ஆமா சார். ஓகே ஓகே.
சார் வந்துட்டாரு சங்கர் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னமா இருக்கு. அப்ப லக்னத்திலேயே ராகு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு லக்னத்திலேயே ராகு இருக்கிறது, அதுவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கணும். ஆனா சுபத்தன்மை எந்த விஷயம் இல்லைங்க. அப்ப செவ்வாயோட வீட்டுல ராகு இருக்கிறது, லக்னத்திலேயே இருக்குது. அப்ப 7ல வந்து கேது இருக்கும், ரைட்டுங்களா? அப்ப திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு விஷயங்கள்ல வந்திருக்கும். லக்னத்துக்கு லக்னாதிபதி 8ல செவ்வாயாகி ஒரு 8ல இருக்கிறது. அப்ப வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம், இதே எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயம் வந்து அந்த 8ல செவ்வாய் அப்படின்ற விஷயம் இருக்கிறதே உங்களுக்கு வந்துருக்குங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள், அவமானம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பாரு ஜாதகர். அந்த விஷயமெல்லாம் காட்டுறது பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே அங்க செவ்வாயாகி 8ல இருக்கிறது அப்படின்ற விஷயம், லக்னத்திலேயே ராகு அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படின்றப்ப இவர் வந்து ஒரு விஷயங்கள்ல ஒரு ஆபீஸ்லயோ மற்ற விஷயங்களையோ ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு இவர்கிட்ட கொடுத்த விஷயங்கள்ல வில்லங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் வரும். அந்த ராகு அப்படின்ற விஷயங்கள் தொந்தரவுகளை அந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம். ராசி அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கு 7ல சனி பகவான். அப்ப அங்கேயும் கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சனி பகவான் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7லயும் உங்களுக்கு கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுல இவரோட பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதுல ஒரு அந்த பங்கு விஷயம், இவர் வந்து ஏதாவது ஒரு தொழிலோ வேலையோ பண்ணணும்னா இவரு கூட இன்ட்ரோடியூஷன் ஆகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பங்கு அப்படின்ற விஷயம் வந்துடும். 7ஆம் இடம் ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அங்கு கேது உட்காந்துருக்கு. இங்க வந்து சூரியனுடன் சனி பகையாகி ஒரு ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட உங்களுக்கு வந்து சூரியன் அஸ்தங்கமே ஆயிடுச்சுங்க. ஒரு 3 டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப சூரியன் சனி இப்ப இணைவு பாத்தீங்கன்னா ஒரு சனி பகவானுக்கும் பயங்கர பகை, ஒரு சூரியனுக்கும் பகை. அப்ப 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுல ராசிக்கு 7ல சூரியன் வந்தாலுமே பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு விஷயம் இருக்கும். 7ல சனி பகவானே இருக்காரு. கண்டிப்பாக ஒரு தாமத திருமணம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஒரு அதிகமா இந்த ஜாதகத்துல இருக்கு. அததான் பார்க்க முடியுது. அப்ப ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கு ராசி. அப்ப எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அடிபட்டாலும் அதை வந்து தாங்கி முன்னேறி வரக்கூடிய அவரோட ஒரு தைரியம் வீரியம் அப்படின்னால அவருக்கு இருக்கு. கண்டிப்பா ஒரு மூர்க்கத்தனம் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லக்னம் வந்து ஒரு விருச்சிக லக்னமா இருக்கு. அப்ப செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதம், அதான் ஒரு நல்ல ஒரு முரட்டு தைரியம் அப்படின்ற விஷயம் அந்த 8ல போய் அங்க செவ்வாய் உட்காந்துருக்கு. அப்படின்றப்ப துணிச்சல் அப்படின்றது இவருக்கு தாராளமா வரும். அடுத்த எதா இருந்தாலும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம் அந்த ராசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனா சூப்பரா வந்துருச்சுங்க. ஆக இவரு போராட்டத்தை வந்து ஒரு பல பிரச்சனைகள் எல்லா விஷயங்களும் வருது, வந்தாலும் இருந்தாலும் அவரு சால்வ் பண்ணி எதா இருந்தாலும் தட்டி தூக்கிடலாம், சூப்பரா பார்த்துலாம், இதெல்லாம் முடிச்சிடலாம். ஆனா மனசுக்குள்ள வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் ஒரு அந்த ஹெசிடேஷன் அப்படின்ற விஷயம் வருது இல்லைங்களா, அது வந்து லக்னத்துல ராகு உட்காந்துருக்கு. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்டரியா திங்க் பண்ணக்கூடிய முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்களை அந்த யோசிக்கிற மாதிரி லக்னத்துல ராகு உட்காந்துருக்குங்க. அதுதான் அந்த ராசி லக்னம் லக்னாதிபதி ராசிதிபதி அப்படின்றது பாக்குறப்ப உங்களுக்கு ராசி அங்க ஆட்சி பலமா சூப்பரா பௌர்ணமி சந்திரனா உட்காந்துருக்கு. லக்னாதிபதி 8ல மறைஞ்சு ஒரு பல பிரச்சனைகள் லக்னாதிபதியே ஆகி ஒரு அம்புகளுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற சந்திக்கக்கூடிய அமைப்பை வந்து ஜாதகருக்கு அவராலேயே அவர் வந்து சில பிரச்சனைகளை சந்திப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் ராசி அப்படின்ற விஷயங்களா இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா லக்னம் வந்து ஒரு விருச்சிக லக்னம், லக்னத்துல ராகு, 3ஆம் இடத்துல சூரியன் சனி. அப்போ பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு போட்டி பந்தயம், ஒரு தைரியம் வீரியம் அப்படின்ற ஸ்தானத்துல சனி பகவான் அங்க ஆட்சி பலம் பெறது ரைட்டு. ஆனா சூரியனுடன் சேர்ந்து அந்த பாவமே ஒரு இதா இருக்குங்க. ஆக நீங்க ஒரு போட்டி பந்தயம் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பேக் ட்ராக் தான் அவங்களுக்கு ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க கடுமையான பகையாகி சூரியன் சனியா உட்காந்துருக்குறாங்க.
அங்க குருவுக்கு பார்வை வந்து உங்களுக்கு சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் கிடைக்குதுங்க. அப்ப ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது போட்டி பங்கு பெறுவீங்க. அதுல வந்து உங்களுக்கு சராசரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு போராடி வந்து பண்றீங்க, அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தகுதிக்கு சரியான ஒரு சம்பளம், தகுதிக்கு சரியான ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஒரு வந்து ஒரு குறைந்த அளவு அவ்வளவு விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு முயற்சியிலேயே கை கூட்டுறதோ இல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடியதோ எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா அந்த இது ஒரு குரு பகவான் அங்க கருணை காட்டுறாருங்க. அப்படின்ற விஷயம்னால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்ல வந்து ஒரு 40% வச்சுங்களேன். 100% இருக்குன்னா ஒரு 40% தான் உங்களுக்கு லாபமோ வருமானமோ எல்லா விஷயமோ கையில தங்கும் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களா தான் நடக்கும். ஒரு லாபம் அப்படின்ற விஷயங்கள் அந்த இது உங்களுக்கு வருமானம் அந்த போட்டி பந்தயங்கள் அந்த விஷயம் மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, அந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அங்க வந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்கு, குருவோட பார்வையில் இருக்கு, இருந்தாலும் சூரியன் சனி அப்படின்ற விஷயம். அப்ப அந்த சூரியனோட தசை சனியோட புத்தி, சனியோட தசை சூரியனோட புத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான ஒரு சின்ன தாக்கங்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சூரியன் சனின்றது கடுமையான பகை. 7ஆம் இடத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அப்ப களத்திர ஸ்தானாதிபதியா அங்க ஆட்சி பலம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே பாத்தீங்கன்னா பகையாகி வேற இருக்கு, கரகோபாஸ்தி அப்படின்ற விஷயமும் வரும். ஆக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொந்தரவுகளை வந்து அப்ப ஏற்கனவே அங்க லக்னாதிபதி 8ல செவ்வாய் ஆகி மறைஞ்சு ஒரு படாத அவமானங்கள்லாம் பட்டுட்டு இருக்காரு. இந்த சனி வேற வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்துல அப்ப தன்னோட யாரு சந்திக்கிறோமோ அவங்க நபர்களே நம்பிக்கை அப்படின்ற விஷயம் இருக்காது. ஒரு என்ன இது பண்ண இவங்களை நம்பலாமா வேணாமா, ஒரு நமக்கு முன்னேற்றம் கிடைக்குமா கிடைக்காதா, பண்ணலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் நிறைய அனுபவிச்சு கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கான அமைப்பு தான் பாத்தீங்கன்னா அந்த சூரியன் சனி அப்படின்ற விஷயம். ஒரு முயற்சியில வந்து இவரு முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் ஆகாது. ஒரு பாதி விஷயங்கள் வந்து ஒரு 40% வேணா சக்சஸ் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கும் அவருக்கு. 4ஆம் இடத்துல கேந்திர புதன் அப்ப கற்பூர புத்தியா இருக்கும் அவருக்கு. ஏன் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு மறைந்த புதன் கண்டிப்பா நிறைந்த ஞானம் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். லக்னத்துக்கு 4ல புதன். இவரு வந்து எந்த விஷயம் சொன்னாலும் கப்புன்னு புரிஞ்சுப்பாரு. எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவு தெரிஞ்சுக்குவாரு. புதுசா எந்த விஷயம் சொன்னாலும் அதை பத்தி நம்ம கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கணும், அப்படி நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவருக்கு சிந்தனை வந்து நிறைய இருக்கும். இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து ஏதாவது படிக்கலாம் அப்படின்ற மாதிரியே ஏதாவது ஒரு புக் எடுத்து கூட ஒரு சின்ன வீட்டுல புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி படிக்கிற பழக்கம் கூட இவருக்கு இருக்கும். அப்படின்ற மாதிரியான அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 4ல அந்த லக்ன கேந்திரத்துல உங்களுக்கு புதன் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கும். லக்னத்துக்கு 5ல உங்களுக்கு சுக்கிரன். அப்ப வந்து ஒரு திரிகோணத்துல வந்து ஒரு கிரகம் வந்து வந்து லக்னத்துக்கு 5ல ஓகே 5ல வந்து சுக்கிரன் உச்சமாகுது. அவர் 7ஆம் அதிபதி. அப்ப வந்து 7ஆம் அதிபதி வந்து ஒரு சனியோட பார்வையும் சூரியனோட பார்வையும் இருக்கு, குருவோட பார்வை வாங்கிதான் பாக்குறாங்க. அப்படின்ற வகையில இவருக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த விஷயங்கள்ல வந்து இவருக்கு ஒரு பாத்தீங்கன்னா சுக்கிரன் குரு சமசப்தமா பார்வை அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்ப சுக்கிரனும் குருவும் வந்து சமசப்தமா பாத்துக்கிறாங்க, 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு 15 டிகிரிக்கு அப்பாற்பட்டு தான் பாக்குறாங்க. ஒரு டைரக்ட்ல ஒரு 15 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு அவங்களோட சுக்கிரன் குருவோட பார்வை. அப்ப லக்னத்துக்கு 5 உங்களுக்கு 11 அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அப்ப மனசுல இன்னைய காரியங்கள்ல வந்து இவருக்கு சக்சஸும் ஆகக்கூடிய அமைப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயம் கொடுக்குதுங்க. லாபம் ஏதோ ஒரு அந்த விஷயத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல லக்னத்துக்கு 11ல ராசிக்கு 3ல அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு போய் உட்கார்ந்துருக்காரு. அங்க சுக்கிரனோட பார்வை குரு கிடைக்குது, குருவோட பார்வை சுக்கிரன் கிடைக்குது. ஆக 2 விஷயமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்ம சொந்தம் அப்படின்ற விஷயங்கள்ல இவருக்கு வந்து ஒரு மனசு வந்து நல்லா இருப்பாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உறவினர்களுக்காக இவர் வந்து ஒரு நல்ல மதிப்பு கொடுப்பாரு. அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய தாங்க மாட்டாரு. இவங்க சொந்த பந்தம் ஒரு ரிலேஷன்ஸ் அவங்களோட இவங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக
எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் பண்ணுவாரு. சுக்கிரன் குரு அப்படின்ற விஷயங்கள் மறையாம நல்லா இருக்கு அப்படின்றப்ப அவருக்கு திருமணம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா, அதாவது மனைவி அப்படின்ற விஷயங்கள் வந்த பிறகு அவங்க நல்லவங்கள கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்றதான் பாக்குறேன். குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட ஸ்தானத்தையே அவரே பாக்குறாரு. அதாவது லக்னத்துக்கு 5 அந்த விஷயத்திலயே ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம இப்போ கொஸ்டின் பாக்குறப்ப பார்த்தலாம். இப்போ கேது பாத்தீங்கன்னா 7ல இருக்கு. அப்ப 7ல களத்திர ஸ்தானத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு திருமண அமைப்புல சில விஷயங்கள் ஒரு தடைபட்டு நடந்திருக்கும். கண்டிப்பா அந்த களத்திரம் அப்படின்ற விஷயத்த வந்து இவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரே முயற்சியிலேயே வந்து திருமண அமைப்பு சக்சஸ் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கா, கண்டிப்பா இருக்காது. ஒரு திரும்ப 2-3 ஒரு நிறைய முறை வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது பிறகுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்கும். அப்படின்றதுதான் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு கேது அப்படின்றத பாக்குறேன். லக்னாதிபதி 8ல மறைஞ்சு அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்துல அந்த ஒம்புகளுக்கு அவமானம், ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள வந்து இந்த ஜாதக அமைப்புலயே லக்னாதிபதியே 8ல இருக்காரு அப்படின்றனால போராடிதான் வாழணும் அப்படின்ற விஷயமும் வந்துருதுங்க. ராசி அப்படின்ற சந்திரன் வந்து உங்களுக்கு கடகத்துல ஆட்சி பலம் அப்படின்ட்டு. அப்ப வந்து இவருக்கு 50% வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நல்லதா வந்து போராடி ஜெயிப்பாருங்க. ஏன்னா ஒரு பாதி விஷயம் வந்து இவருக்கு ஒரு தோல்வி அப்படின்ற விஷயம் இருந்தாலும் பாதி விஷயம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பௌர்ணமி சந்திரனாயே ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப அதை சக்சஸா முடிப்பாரு. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு நல்லது நடக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டமும் அவர் வந்து ஜாதகர் அணிவிக்கிறார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் அது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 11ல இருக்காரு. கண்டிப்பா ஒரு 5ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பாக்குறாரு, சனி சூரியனை பாக்குறாரு. அப்ப வந்து இவரோட ஒரு தந்தை அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா பாக்கணுங்க. சூரியன் சனி இணைவு அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத ஜாதகருக்கு ஒரு தந்தை அப்படின்ற விஷயம் நிறைய கண்டங்களை கடந்திருப்பாரு அப்படின்ற விஷயத்தான் பாக்குறேன். ஒரு 2000ல இருந்து ஒரு 2005க்குள்ள வந்திருக்கு சூரியன் சனியோட புத்தி வந்து தசை புத்தி மாறி வந்திருக்குது. தந்தை அப்படின்ற விஷயத்துக்கு குருவோட பார்வை இருக்கனால ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அதான் பாக்குறேன். ஆக கிரக அமைப்பு எப்படி எல்லாம் இருக்கு தான் லக்னத்துல ராகு, சனி, 4ஆம் இடத்துல புதன், 5ல சுக்கிரன், 7ல கேது, 8ல செவ்வாய், உங்களுக்கு ராசியாகி கடகம், 11ல குரு, ராசிக்கு 3ல குரு. அப்ப போராட்டம் என்ற விஷயம் இருக்கு. இது முடியுமா முடியாதா, எப்பதான் முடியும்